அனைவருக்கும் பாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம புதுசாக ஒரு பட்டுப்பாவாடை தைக்க போகிறோம். ஒரு 6 மாத குழந்தைக்காக இந்த பட்டுப்பாவாடை தைக்க போகிறோம். இந்த பட்டுப்பாவாடை வந்து இந்த பிறந்த குழந்தைக்குன்னு எடுப்போம்ல, அதே அளவில் தான் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த பாவாடையோட அளவு. இப்போ இந்த பாவாடையை வந்து நம்ம தைக்கிறதுக்கு வந்து இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, பாவாடைக்கு மேலே பட்டி வச்சு அந்த பட்டியில் வந்து எலாஸ்டிக் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதனோட இடுப்பு சுற்றளவு வந்து 21 இன்ச்சு நம்ம வைக்கணும். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், இடுப்போட அளவை வந்து நீங்கள் அளந்துக்கணும். உதாரணத்துக்கு இடுப்போட அளவு வந்து 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் டேப் எடுத்து கரெக்டாக இடுப்பை வந்து நீங்கள் பிடிச்சி அளக்கையில் வந்து இப்படி அளக்கையில் கரெக்டாக 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 16 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் இருந்து நீங்கள் 4 இன்ச்சு சேர்த்து 20 இன்ச்சாக வைக்கணும். 4 இன்ச்சு அதிகமாக வச்சு 20 இன்ச்சாக வைக்கணும். அதுதான் கணக்கு. உயரம் எல்லாமே நீங்கள் அதே போல் தான் நீங்கள் பார்த்து நீங்கள் டக்கு போட்டு நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாவாடை தைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். என்ன அளவாக இருந்தாலும் இப்போ 32 இன்ச்சு இடுப்போட அளவு இருக்குன்னா 4 இன்ச்சு அதிகமாக வச்சு 36 வைங்க. அதுதான் கணக்கு. சரியா? இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது தைக்கிறதுக்கு வந்து சைடு வந்து நம்ம துணி வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சுருக்கு வைக்கிறதுல கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ரொம்ப சிரமப்படும். மேலே உள்ள அளவில் நம்ம கட் பண்ணுறோம். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 இன்ச்சு இருக்கிறது போல் நான் கட் பண்ணுறேன். 3 இன்ச்சு இருக்கிறது போல் நான் கட் பண்ணுறேன். இந்த அளந்து கட் பண்ணலை. ஏன்னா பாவாடை வந்து செக்குடு மாடலாக இருக்கிறனால ஒரு செக்குடுவை கனெக்ட் பண்ணி அப்படியே நான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக்குடு மாடல் இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் அளந்து கரெக்டாக கோடு போட்டு அந்த கோடை கனெக்ட் பண்ணியே இதை கட் பண்ணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வந்து நம்ம 60 பாயிண்ட் வந்து லைனிங் எடுத்துக்கிடலாம். அறுபது பாயிண்ட் எடுத்த லைனிங்கை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் கொடுக்கணும். கொடுத்த உடனே இது வந்து இப்படி நீளமாக வந்துடும். இதை வந்து நம்ம பாவாடையில் இப்படி பாவாடை மேலே வச்சு நம்ம தைக்கணும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இதில் உள்ள கான்செப்ட்டு. நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சு எடுத்து வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் நல்லா வரும். தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதனால் நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த இருக்கா, இதை வந்து நம்ம இந்த இருக்குது, இதை இப்படி தைச்சிட்டு இதை அடியில் இப்படி கொடுத்துட்டு நம்ம இப்படி தைக்க போகிறோம். முதல்ல நம்ம தைக்கிறதுக்கு இந்த கரபாகத்தையும் இப்படி கீழே வச்சுக்கோங்க. ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இந்த துணியை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்கா, இது போல் நம்ம ஜாயின் பண்ணணும். இது போல் நம்ம தைச்சிக்கிடணும். தைச்சிட்டு இதை வந்து இப்படி உள்பக்கமாக வச்சுக்கிடணும். பாவாடையில் உள்ள உள்பகுதி இந்த இருக்குது, லைனிங்கில் உள்ள உள்பகுதி இந்த இருக்குது. இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு இது மேலே ஒரு தையல் போட்டு இதை வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்று சேர்த்து நிப்பாட்டணும். அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
இதை ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணின பிறகு இந்த மாதிரி இருக்குது. இந்த இருக்க உள்ளே இது வந்து இப்படி இருக்கணும், வெளியே இது இப்படி இருக்கணும். இந்த இருக்க இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த துணியை நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை வந்து ரெண்டாக இப்படி பிடிச்சிக்கிடணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிடணும். இந்த மார்க்கில் இந்த இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 10.5 இன்ச்சு சுருக்கும், இந்த பக்கம் ஒரு 10.5 இன்ச்சு சுருக்கும் வச்சு நம்ம இதை தைக்க போகிறோம். பாவடையோட இடுப்பு சுற்றளவு 21 இன்ச்சு. இந்த இருக்குது. இதில் நம்ம மேலே வந்து கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, பாவடைக்கு மேலே கட் பண்ணி வச்சோம்ல, அதை எப்படி வச்சு தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு மடிப்பு மடித்து கொஞ்சம் நம்ம நல்லா தாராளமாக மடிச்சுட்டு இதை இப்படி இப்படி மடித்து இங்கே ஒரு தையல் போட்டுக்கிடணும். போட்டுட்டு இதை வந்து உள்ளே வச்சு வெளியே திருப்பணும். இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இதை உள்ளே வச்சுட்டு இப்படி வெளியே திருப்புறப்ப இந்த பக்கம் வந்து இந்த தையல் மேலே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம நீட்டாக தைக்கணும். எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இடுப்புக்கு வந்து இதை மடித்து தைச்சாச்சு. இந்த பீஸை கொடுத்து தைச்சாச்சு. இந்த பக்கம் கொடுத்து இப்படி மடித்து தைக்கிறது தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து இது உள்ளுக்க இப்போ இதை விடணும். இதை எப்படி விடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஒரு தையல் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். பாவடையோட உயரம் வந்து 17 இன்ச்சு கிட்டக்க இருக்குது. இப்போ நம்மளுக்கு பாவடையோட உயரம் வந்து 11 இன்ச்சு தான். அப்போ நம்ம வந்து இந்த 11லேருந்து 1 2 3 4 5 6, அப்போ 3 இன்ச்சு 6 இன்ச்சுங்கிறப்ப நம்ம 3 இன்ச்சு டக்கு போடணும். எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இருக்குல்ல, இதை வந்து இப்படி திருப்பி பிடிச்சிட்டு இந்த இடத்துல 3 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம டக்கு போடணும். இது போல் 3 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம டக்கு போடணும். எப்படி போடலாங்கிறத பாருங்கள்.
பாருங்கள், இந்த ஸ்கர்ட் வந்து தச்சாச்சு. இதை வந்து இப்படி மடிக்கையில் இந்த டக்கு இது உள்ளுக்க வரணும், இந்த டக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இது கம்ப்ளீட்டாக முடிய போகுது. இந்த இதை வந்து இப்படி சைடு வந்து ஜாயிண்ட் பண்ணி இதை முடிச்சிடலாம். எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பாவாடை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது போல் இருக்குது. இது உள்பகுதி இப்படி இருக்குது. வெளிப்பகுதி இப்படி இருக்குது. இப்போ இந்த பாவாடை கம்ப்ளீட்டாக தைச்சி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு இது இப்படி தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பீடு எடுத்து இது போல் கோர்த்து இந்த ஒரு கம்மலில் உள்ள கீழே உள்ள பாகத்தை வச்சு இது போல் டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த பாவாடையை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.